நியூசிலாந்து ரோட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு காட்டவா? நியூசிலாண்டில் நிறைய இடத்துல T3ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிரான்சிட் லேன் இருக்குங்க. இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவ். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் அண்ட் மார்னிங் டைமில் பீக் டிராஃபிக் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த T3 லேனில் யாரெல்லாம் போகலாம்னா நம்ம வண்டியில் 3 or more than 3 people இருந்தால் இந்த லேன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பஸ்ஸஸ்லாம் இந்த லேனில் போகலாம். மோட்டர் சைக்கிள்ஸ் அவங்களாமும் இந்த லேன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியாகவே டிராஃபிக் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாங்க. இந்த T3 லேனை பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் நம்மளால யூஸ் பண்ண முடியாதுங்க. அந்தந்த லேனுக்கு முன்னாடி இன்னும் போர்டு வச்சிருப்பாங்க எந்த டைமில் அதை ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி பீக் டிராஃபிக் டைமில் தாங்க இருக்கும். ஈவினிங் 4 PM to 7 PM. இந்த லேன் பார்த்தீங்கன்னா 7 AM to 10 AM வச்சிருக்காங்க. ஈவினிங் 4 PM to 7 PMங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. சும்மா காரில் ஒருத்தர் மட்டும் போகிறப்ப T3 லேன்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க T3 லேனுக்கு. இந்த டிரான்சிட் லேன் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தாங்க யூஸ் பண்ண முடியும். சாட்டர்டே சண்டே அன்னைக்கு அப்ளிகபிள் கிடையாது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்காக புதுசாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கான்செப்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.